ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசி ஈஸி ரங்கோலி. நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரகதீஸ்வரர் டெம்பிள் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம அரசி ஈஸி ரங்கோலி அண்ட் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணி ஆக்கலாம். நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் வெறும் வழிபாட்டு தலம் மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி மேலான காவியங்கள் இருக்கும். இந்தியாவின் வளமான வரலாறு மற்றும் அற்புதமான திராவிட கட்டடக்கலை மரபுக்கு உயிர்ப்பான சான்று. கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் தென்னிந்தியாவில் உள்ள ஒரு சோழர் காலத்து சிற்பங்களின் களஞ்சியமாகும். கங்கை கொண்ட சோழபுரம் அல்லது கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோயில் தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. 250 ஆண்டுகளுக்கு மேலாக சோழ வம்சத்தின் தலைநகரமாக இருந்த கங்கை கொண்ட சோழபுரம் என்று அழைக்கப்படும் ஒரு பகுதியாக இருந்த பழங்கால நகரத்திலிருந்து இந்த கோயில் அதன் பெயரை பெற்றது. இது ஐராவதேஸ்வரர் கோவில் மற்றும் பிரகதீஸ்வரர் கோவிலுடன் சேர்ந்து 3 பெரிய சோழர் கோவில்களின் ஒரு பகுதியாகும். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களிலும் இக்கோவில் பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய கோவில்களில் ஒன்றான கங்கை கொண்ட சோழபுரத்தில் சிவன் முதன்மை கடவுளாக இருக்கிறார். பிரதான கோவில் கோபுரம் 55 மீட்டர் உயரம் கொண்டதாகவும் கம்பீரமானதாகவும் உள்ள கட்டிடமாகும். செழுமையான கலை மற்றும் சிற்பங்களால் நிறைந்திருக்கும் இக்கோவில் வளாகத்தை முற்றிலும் பிரம்மாண்டமான கலைஞர்களின் ஆக்கம் அலங்கரிக்கிறது. அற்புதமான இக்கோவில் ஒரு உயரமான அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது. 170 மீட்டர் உயரமும் 98 மீட்டர் அகலம் கொண்ட ஒரு அற்புதமான முற்றம் உள்ளது. பெரும்பாலான சிவன் கோவில்களைப் போலவே பிரதான மூலவர் தெய்வம் 13 அடி உயரமுள்ள சிவலிங்கமாக திகழ்கிறது. கட்டமைப்பின் முக்கிய பகுதி 341 அடி உயரமும் 100 அடி அகலமும் கொண்டது. கோவில் மற்ற நகரத்தின் சுவாரஸ்யமான அம்சங்களில் ஒன்று அந்த இடத்திற்கு அதன் பெயர் வந்தது. சோழ பேரரசர் 1ஆம் ராஜேந்திரன் தனது படையை இந்தியாவின் வடபகுதிகளை நோக்கி புனித நதியான கங்கையிலிருந்து தண்ணீர் எடுக்க அனுப்பினார். வழியில் பல எதிரி படைகளை தோற்கடித்து வெற்றியுடன் தாய்நாட்டிற்கு திரும்பி வந்தனர். இதனால் கங்கை கொண்ட சோழன் அல்லது கங்கையை வென்றவன் என்ற புனைப்பெயரை அவர் பெற்றார். எனவே அவர் ஒரு புதிய தலைநகரை நிறுவிய போது அதற்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயரிட்டார். பின்னர் கோவில் கட்டப்பட்ட போது அதுவும் அதே பெயரை பெற்றது. இந்த கோவிலுக்கு எப்படி சென்றடையலாம்? அரியலூர் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 45 கிலோமீட்டர் செல்ல வேண்டும் அல்லது கும்பகோணத்திலிருந்து செல்லலாம். கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில் இந்தியாவின் தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிவன் கோயிலாகும். இது கங்கை கொண்ட சோழபுரம் என்ற ஊரில் 1ஆம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. கங்கை ஆறு வரை படையெடுத்து சென்று வெற்றி பெற்றது நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் என்ற நகரத்தை 1ஆம் ராஜேந்திரன் அமைத்து அங்கு இக்கோவிலையும் கட்டினார். இக்கோவில் ஐராவதேஸ்வரர் கோவில், பெருவுடையார் கோவில் ஆகிய 3ம் சேர்த்து அழியாத சோழ பெருங்கோயில்கள் எனப்படுகின்றன. இத்தலம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு திருத்தங்களில் ஒன்றாகும். இத்தலம் பாடல் பெற்ற தலமாகும். தலத்தினுடைய வேறு பெயர்கள் பிரகதீஸ்வரர் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம். இங்கே மூலவர் சிவன். இதை கட்டியவர் ராஜேந்திர சோழன். கருவறைக்கு முன் அர்த்த மண்டபமும் தூண்கள் அமைந்த முன் மண்டபமும் உள்ளன. கருவறையின் முன் இருபுறமும் 6 அடி உயரமுள்ள துவாரபாலகர் சிலைகள் காணப்படுகின்றன. கருவறையின் மீதுள்ள விமானத்தின் உயரம் 55 மீட்டர். இவ்விமானம் தஞ்சாவூர் பெருவுடையார் கோவில் விமானத்தை விட உயரம் குறைவானது. பெருவுடையார் கோயில் விமானத்தின் அடுக்குகள் நேரானவையாகவும் இருக்கும். இக்கோயில் விமான அடுக்குகள் வளைவாகவும் உள்ளன. மற்றெந்த சிவன் கோயில்களிலும் உள்ள லிங்கங்களை விட 4 மீட்டர் அடி உயரமுள்ள இக்கோயில் லிங்கம் மிக உயரமானதாகும். கருவறைக்குள் சூரிய ஒளியை எதிரொலிக்கும் வகையில் கருவறையை நோக்கியவாறு நந்தி அமைக்கப்பட்டுள்ளது.
கருவறை எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருக்கும் வகையில் அங்கு சந்திரகாந்த கல் பதிக்கப்பட்டுள்ளது. தெற்கு நோக்கி அம்மன் சன்னதியில் உள்ள பெரிய நாயகி அம்மன் திருவுருவச் சிலையின் உயரம் 9.5 அடி ஆகும். பிரகதீஸ்வரர் கருவறையை சுற்றி 5 கருவறைகளும் சிம்ம கிணறும் உள்ளன. அண்மையில் இக்கோயிலில் கொடிமரம் அமைக்கப்பட்ட பின்னர் பிரம்மோற்சவம் நிகழ்த்தப்பட்டது. முதன்மை கருவறை சுவற்றின் வெளிப்புற மாடங்களில் அர்த்தநாரீஸ்வரர், நடராஜர் போன்ற சிவனின் திருவுருவங்கள், மேலும் பிரம்மன், துர்க்கை, திருமால், சரஸ்வதி என 50க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்று சிவன் ஒரு அடியாருக்கு மாலை சூட்டுவது போல் செதுக்கப்பட்டுள்ளது. சிலர் அந்த அடியார் 63 நாயன்மார்களில் ஒருவரான சண்டீஸ்வரர் என்றும், வேறு சிலர் அவ்வுருவம் கோயிலை கட்டிய முதலாம் ராஜேந்திரன் என்றும் கருதுகின்றனர். சோழர் கலைக்கு சான்றாக விளங்கும் 11ஆம் நூற்றாண்டு காலத்திய வெண்கல சிலைகள் இக்கோயிலில் காணப்படுகின்றன. அவற்றுள் குறிப்பிடத்தக்கது சுப்பிரமணியர் திருவுருவ வெண்கல சிலையாகும். 9 கோள்களை குறிக்கும் ஒற்றை கல்லாலான நவகிரகம் இக்கோயிலில் அமைந்துள்ளது. தஞ்சை பெருவுடையார் திருக்கோயிலை கட்டிய முதலாம் ராசராஜ சோழனின் மகனான ராஜேந்திர சோழனால் 1035 இக்கோயில் கட்டப்பட்டது. முதலாம் ராஜேந்திரன் ஆட்சிக்கு வந்த 6ஆம் ஆண்டில் கட்டப்பட்டதாக சில வரலாற்றாளர்கள் கருதினாலும் கல்வெட்டுகளின்படி இக்கோயில் கட்டப்பட்ட ஆண்டு முதலாம் ராஜேந்திரன் ஆட்சிக்கு வந்த 20ஆம் ஆண்டான 1035 ஆகும். கங்கை வரை சென்று பால பேரரசை வெற்றி கொண்ட முதலாம் ராஜேந்திரன் தன் தந்தை கட்டிய கோயிலை போன்று தானும் ஒரு கோயில் கட்ட விரும்பினான். இடைக்கால சோழ தலைநகராக விளங்கிய தஞ்சாவூரிலிருந்து தான் புதிதாக நிர்மாணித்த கங்கை கொண்ட சோழபுரம் ஊரை தனது தலைநகராக முதலாம் ராஜேந்திரன் மாற்றியதிலிருந்து தொடர்ந்து அடுத்த 250 ஆண்டுகளுக்கு கங்கை கொண்ட சோழபுரமே சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது. கல்வெட்டுகளிலிருந்தும் 1980களின் அகழ்வாய்களின்படியும் கோட்டை சுவர்கள், அரண்மனைகள், நடுவிலமைந்த கோயில் என கங்கை கொண்ட சோழபுரம் நன்கு திட்டமிட்டு அமைக்கப்பட்ட நகரமாக இருந்தது தெரிய வருகிறது. தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்குரிய நன்கொடைகளை எல்லாம் ராஜேந்திரன் இக்கோயிலுக்கு திருப்பி விட்டான் என்றும், பெருவுடையார் கோயிலை கட்டிய கட்டிடக் கலைஞர்களையும் சிற்பிகளையும் தஞ்சாவூரிலிருந்து இங்கு வரவைத்து இக்கோயிலை கட்ட செய்தான் என்றும் கருதப்படுகிறது. முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு பின் வந்த பெரும்பாலான சோழ அரசர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் முடிசூட்டி கொண்டனர். இவ்வரசனுக்கு அடுத்துக்கு ஆட்சிக்கு வந்த முதலாம் குலோத்துங்க சோழன் இந்நகரை சுற்றி கோட்டை சுவர்கள் கட்டினார். 13ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தங்களது முந்தைய தோல்விகளுக்கு பழிவாங்கும் நோக்கில் பாண்டியர்கள் சோழர்களை முறியடித்து இந்நகரை அழித்தனர். கோவிலையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளையும் தவிர இந்நகரின் அரண்மனைகள் உள்ளிட்ட பிறையாவும் அழிக்கப்பட்டன. இக்கோயில் இந்திய தொல்லியல் துறையினரால் ஒரு பாரம்பரியமான நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. அதிகமான அளவில் சுற்றுலா பயணிகளை கவர்ந்துள்ள தமிழ்நாட்டின் சுற்றுலா தலங்களுள் கங்கை கொண்ட சோழ பிரகதீஸ்வரர் கோயிலும் ஒன்றாகும். அழியாத சோழர் பெருங்கோயில்கள் என்ற பெயரில் இக்கோயில் தஞ்சை பெரிய கோயில், தாராசுரம் ஐராஜேஸ்வரர் கோயில் ஆகிய 3ம் யுனெஸ்கோ நிறுவனத்தால் பொது ஊழி உலக பாரம்பரிய களப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. இக்கோயில் அழியாத சோழ பெருங்கோயில்கள் பட்டியலில் 2004ஆம் ஆண்டு இணைக்கப்பட்டது. தொல்லியல் துறையால் பராமரிக்கப்பட்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் உள்ள பிற சிவன் கோயில்களில் நடைபெறுவது போன்று இக்கோயிலும் நாள்தோறும் 4 முறை சைவ முறைப்படி வழிபாடுகள் நடைபெறுகின்றன. ஒவ்வொரு வழிபாட்டிலும் அலங்காரம், நெய்வேதனம், தீபாராதனை என 3 நிலைகள் உள்ளன. வார 15 நாட்கள் மாத இடைவெளியிலும் சில குறிப்பிட்ட வழிபாடுகள் நடைபெறுகின்றன. ஆண்டின் அனைத்து நாட்களிலும் கோயில் நாள்தோறும் காலை 6 மணி முதல் 12:30 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 9 மணி வரை திறந்திருக்கும். மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி, ஐப்பசியில் பௌர்ணமி, மார்கழியில் திருவாதுரை நாட்களில் இங்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றது. ஐப்பசி திருவிழாவில் மூலவருக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.